ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பாருங்கன்னா ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து போன வருஷத்து நான் வந்தோம், இந்த வருஷம் வந்து வரல. ரொம்ப நாளாச்சு வந்து. நல்ல ஸ்பாட்டு, பெரிய மீனை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரைக் ஃப்ராகு, இதுவும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும். இது வந்து எல்லோ கலர். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மீன் பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையும் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா கலரு ஃப்ராகு அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராகு செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 ஃப்ராக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ராகு செட் ஆகிடுச்சுன்னா அதை வச்சே கண்டினியூவாக ஃபிஷிங் பண்ணலாம். நீங்கள் பிடிக்கிறவங்க வீடியோவுக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்து ஃப்ராக் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ராகில் நீங்கள் ஒரு 50 மீன் 40 மீன் 60 மீன் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்னாப் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜில் மாட்டோம் போகிறோம், அந்த இடம்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வெளில வாங்கி திருப்பி ஒன்று மாட்டி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சில நேரம் பெரிய மீன் அடிக்கிறப்ப நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணுறப்ப அதுவும் நல்லா மாட்டி இருக்கிறப்ப இது மட்டும் தனியாக கழட்டி வந்துடும். இதோட அப்படி பிச்சுட்டு போயிடும். எனக்கு நிறைய முறை இந்த மாதிரி ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி மீன் அதிகமாக பிடிச்ச ஃப்ராகெல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் மாட்டுறது அந்த இதெல்லாம் வந்து சிவில்ஸ் நம்ம மாற்றிட்டு புதுசாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட லைஃப் வரும். இன்றைக்கி பெருசாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்துருக்கோம். பார்க்கலாம், பெரிய பெரிய மீன் டார்கெட் பண்ணி எத்தனை மீன் பிடிக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ராக்லையும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பாட்டு சவுண்டு கேட்கும். ரொம்ப தூரத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது, அது அப்படியே அந்த காற்றுலேயே வந்து பாட்டு சவுண்டு கேட்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மைக் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். ஆனால் இருந்தாலும் பாட்டு சவுண்டு கேட்கும், அதை கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போய் பார்க்கலாம். உள்ளே போகிறதையே ஒரு அரை மணி நேரம் ஆகும். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி போமா வாங்கப்பா. எல்லா வீடியோவிலையும் பின்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். உன்னை வேறு ஏதாச்சும் நினச்சிக்காதீங்க. நான் பின்னாடி வந்து டேக்கிள் பாக்ஸ் இருக்குது. இங்கே நான் தாண்டி எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னே புரியலையே. இல்லை பிரச்சனை இல்லை, சேஃப் தான். இப்போ தான் சொல்லி வாயா மூணு புது ஸ்டெப்பு செருப்பு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஆரம்பம். கண்ணி அப்படி பதிச்சு வைப்பான் நல்லா சிக்ஸாக்கா. அந்த மாதிரி சைடாக இருக்குது. காலேஜ்லாம் திடீர்னு வாங்குது. பைய எடுத்துகிட்டு வர வாங்க வரீங்க கொடுங்க, நான் அப்படியே போயிடுறேன். நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. காலையில் வந்து ஸ்லிங் ஷாட் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துகிட்டு வரோம் ஒரு நாள். ஹியூஜ் ஒன். போதும் கீழே கட்டுங்க. நல்ல சைஸு. நல்ல வேலை வந்து கழட்டுச்சு. படிங்க.
இந்த மீன் எடுக்கலை, அதனால் முயற்சியை கை விட்டுடலாம். மீன் இந்த மாதிரி விடக்கூடாது. மீனை இப்போ விட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரே இடத்துல நீங்கள் மீன் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி மீனை விட்டிங்கன்னா திரும்பி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். சில நேரம் எடுக்காமலே கூட போயிடும். நம்ம ஃப்ராகை மாற்றிட வேண்டியதான். இது கொஞ்சம் ஒட்டின ஃப்ராகு, நம்ம ஒட்டாத ஃப்ராகாக கொஞ்சம் சின்ன ஃப்ராக் இருக்குது, அதை எடுத்துட வேண்டியதான் மேக்ஸு. ஓகே, மாற்றிட்டு வரோம். சரி, அங்கே மீன் மிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அவங்க மீனே அடிக்கலை. நாளை கிளம்பலான்னு நினைக்கிறப்ப தான் அந்த மீன் அடிச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போட்டு பார்த்துட்டு இந்த ஸ்பாட்டை விட்டு வேறு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு கடைசியாக வரப்போ வேணால் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். மெகா சைஸ், சூப்பர் சைஸ். எப்படி ஒரு 1 kg மேலே தான் வரும். இன்னும் ஒன்று பிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஓகே தானே? பிடிச்சி விட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பாட்டில் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் வந்திருக்கும். அந்த மீன் பிடிக்கிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா சின்னதாக இருக்கிறப்ப ஸ்பாட்டில் ஒரு மீன் பிடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மிரண்டுரும். திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படி அடிக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப டப்பு டப்புன்னு எடுக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறப்ப லேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் ஒரு மீன் விட்டிங்கன்னா இன்னும் லேட் ஆகும். இப்போ அப்படி தான் இருக்குது. வெயில் ஓவராக இருக்குது, அதனால் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வேறு ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்கும் ஏதாச்சும் மாட்டுதான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் இருக்குது அந்த வரியில், அதை தான் பிடிக்க போகிறோம். இங்கேருந்து கேசிங் பண்ணணும், கிட்டே போகக்கூடாது. அவ்வளோ வலையாக இருக்குமா? அங்கே வலை கட்டிது, எல்லை போட்டு போகும். கரெக்டாக தான் போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை. மேலேருந்து கீழே விழுவுறப்போ அடிச்சிடும். கரெக்டாக அடிச்சுது, மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து எனக்கு விஷன் தெரில, பிடிக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை திருப்பி மாட்டோம். நம்ம ஃப்ராகும் முழுகி தான் வருது தண்ணியில், அதனால் கண்டுபிடிக்க முடியல கரெக்டாக. போச்சுடா, நிற்கிது. கண்ணு தெரியலங்க எனக்கு, இங்கேருந்து கிட்டக்கு போனாலும் ஓடிடுங்க. அது வேறு இந்த நேரம் பார்த்து முழுகி தொலைக்குது வேறு. அங்கே தான் நிற்கும், இன்னும் மீன் பிடிக்கல என்னதை. லாஸ்ட் 1 டைம் அப்புறம் வந்து ஃப்ராக் மாதிரி வேண்டி தான்.
பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணுறது. சின்னதாக பெருசானு இப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். போட்டுமா நாடு போட்டுமா போட்டு விடுங்க பாடுங்க. அது இறங்க இங்கே வர அழகாக ஒரு மீன் சொன்னீங்க, மிஸ் பண்ணிட்டேன். ஆஹா, இட் இஸ் பிளட்டி டைம். பிளட்டி லீக் ஆகுது. இல்லை, அது நம்ம பண்ணதுலேயே எப்போயும் போயிடுச்சு. இப்போ அடிக்கும் இருந்தால் ஆட அடித்த மீனை பிடித்தாச்சு. மிஷன் பாஸ்டு. சூப்பர் இடமா இருக்குது, அதனால தான் அடிச்சிருந்தார். அடித்தது பெரிய மீன் நினச்சோம், அடிச்சது சின்ன மீன் தான். அது வர வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே முடிக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது மீன் மாட்டலை, இன்றைக்கி கம்மியாக தான் மாட்டிச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு மாட்டலை. இந்த ஃப்ராக் வந்து ஸ்ட்ரைக் ஃப்ராக் நம்மகிட்ட இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ஃபுல்லாகவே இதை வச்சு ட்ரை பண்ணும். சரி, இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அந்த குருவி ஒன்று கத்திகிட்டே இருக்குது, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.